வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR அஸ்வின். எஸ் சார், ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒன் ஆஃப் த கிரேட்ஸ் ஆஃப் த கேம்னு சொல்லலாம். இந்த கேமோட ஒரு மிகப்பெரிய ஐகான், இந்த கேமோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டால்வர்ட், என்ன வேணா நீங்க சொல்லலாம். ரெக்கார்ட்ஸை எடுத்து படிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு மணி நேரம் நம்ம அதை பத்தி பேசினா கூட பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. எப்படி இருக்குது? பிகாஸ் யூ ஆர் பர்சனலி இன் டச் வித் ஹிம். எப்படி இமோஷனலா நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ட் ஆல்சோ ஆஸ் an இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் இது எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் என்னைக்குமே இன்னொருத்தர் டெசிஷனை கொஸ்டின் பண்றது கிடையாது, ரொம்ப மதிப்பேன். அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்னு எனக்கு தோணுது. மேபி சீரியஸ் முடிச்ச உடனே பண்ணிருக்கலாம்னு பேசுறாங்க, பட் அதுவும் டிபேட்டபிள் பாயிண்ட் தான். அதை நம்ம ஒரு ஜட்மெண்ட் அதில் கொடுக்க முடியாது. ஒரு நல்ல விஷயம், யூ ப்ளீஸ் குவிட் த சீன் வென் யூர் ஆஸ்க்ட் வை, நாட் வென் யூர் ஆஸ்க்ட் வை நாட் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஃபேமஸ் சேயிங். அதை கரெக்டா ப்ரூவ் பண்ணாரு. இப்ப நல்ல பேர் இருக்கு, சூப்பர் பேர் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் எப்படி ஆகும் தெரியாது. ஸோ அதில் வந்து கரெக்டா பண்ணது கவாஸ்கர் பண்ணார். தோனி ஐயோ பண்ணலேன்னு நினைச்சு அவரும் பண்ணிட்டாரு கரெக்டா. அதனால இவர் பண்ணது கரெக்ட் தான் தோணுது. ஓகே, அவங்களுடைய அந்த ஒரு ஹை பீக்ல இருக்கும் போதே ரிட்டையர் ஆயிரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட லோவஸ்ட்டுக்கு வந்து இப்ப ராகுல் டிராவிட் மாதிரி இந்தியாவோட கோச் அவர். பட் ஆனா அவரோட லோவஸ்ட் கரியர்ல ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விவிஎஸ் லக்ஷ்மண் இவங்க எல்லாருமே அந்த பாயிண்ட்லாம், கங்குலி கூட வந்து அந்த மாதிரி தான் ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சு. வெரி ஃபியூ பீப்புள் அவங்க பீக்ல இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். சோ மாசத்துக்கு புரியுற மாதிரி சொன்னா இப்ப விஜய் பண்ணலையா என்ன பீக் கரியர் பிலிம்ஸ்ல, ஸ்ட்ரைட்டான பாலிடிக்ஸ்க்கு போறேன்ட்டு வரலையா. அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஸ்ட்ரென்த் வேணும் மைண்ட்ல அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறது. ரைட் சார், இதுல நிறைய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி டிபேட்டபிள் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுக்குள்ள போலாம். பட் பிஃபோர் ஆல் தட், இந்த சீரீஸ்ல வந்துட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இவர் ரோஹித் சர்மா இதை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, பர்த் மேட்ச்ல வந்துட்டு நான் இல்ல, அப்போ நான் இல்லாதப்பே இந்த பேச்சு நடந்திருக்கு, ரவிச்சந்திரன் அஸ்வின் இதை பத்தி பேசியிருந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். பர்த் மேட்ச் முடிச்சோடனே நான் வந்தேன், அப்போ என்கிட்ட சொன்னார் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த மாதிரி நான் ரிட்டையர் ஆகலான் இருக்கேன், பிகாஸ் என்ன ஸ்குவாட்ல எப்படியும் இவங்க எடுக்கிற மாதிரி பிளேயிங் லெவல் எடுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு இவர் சொல்லியிருந்திருக்காரு. இன்னொன்னு, ஸ்குவாட்ல இவரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அஸ்வின் சொல்லியிருக்கிறதாக சொல்லப்படுது, இந்த மாதிரி வந்து நீங்க எப்படியும் நான் பிளேயிங் லெவல் எடுக்க மாட்டீங்கன்ற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல என்ன எடுக்காதீங்க, நான் வந்துட்டு பேசாம இப்பவே ரிட்டர்ன் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் அவர் சொன்னதாக தெரியுது. ஐம் நாட் ஷுர், பிகாஸ் நியூஸ் சோர்ஸ் அப்படிதான் சொல்லுது. பட் ஆனாலும் அவர் ஸ்குவாட்ல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வாஷிங்டன் சுந்தர உள்ள எடுத்தாங்க, இவர் பிளேயிங் லெவன்ல எடுக்கல. அப்புறம் ரோஹித் சர்மா என்ன சொல்றாருன்னா இப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, நான் வந்து சொன்னேன் இல்ல கொஞ்சம் இருங்க அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன், பிங்க் பால் டெஸ்ட் அவரை ஆட வச்சேன் அப்படின்றாரு. ஸோ ரோஹித் சர்மாவோட சப்போர்ட் வந்து அவர் எப்போ விராட் கோலி கிட்ட இருந்து கேப்டன்சியை வாங்கினாரோ அப்பல இருந்து அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா மீடியால, நீங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி சீனியர் பிளேயருக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு கண்டினியூஸா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டா நான் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுப்பேன், ஐ வாண்ட் ஹிம் இன் தி பேக் இன் தி டீம்னு சொன்னார். ஸோ அவரோட சப்போர்ட் இருந்துட்டே இருந்திருக்குது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. பர்த் பத்தி சொன்னீங்க. அஸ்வின்ற ஒரு கிரேட் போலர் பை பர்த். அதனால வந்து நீங்க அஸ்வின் கிட்டலாம் நீங்க வந்து எடுக்கலாமா வேணாமான்னு பேசுறதே அதிகம். ஓகே, இப்போ ஒரு ரஜினிகாந்தோ இளையராஜாவோ அவங்கள தேடிதான் பீப்புள் போவாங்க அவங்களோட சர்வீஸுக்காக. அவங்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க யாரும் நம்மளை கூப்பிட வராங்களான்ட்டு. அதனால ஒரு நம்பர் 1 போலர் இந்த வேர்ல்டுன்னு சொல்ற ஒருத்தர் ஒரு சீரீஸ் உள்ள போகும்போது, ஒரு மேட்ச் உள்ள கிரவுண்ட் உள்ள போகும்போது இன்னைக்கு எப்படி ஜெயிக்கலாம், எவ்வளவு டேஸ் டு ஸ்பேர் இந்த டீமுக்கு ஜெயிச்சு கொடுக்கலாம் இந்தியாவுக்குன்ற எண்ணத்துல போறவரை இன்னைக்கு கரெக்டா எப்படியா போட்டுடணும், ரன்னு குத்துறக்கூடாது, எக்கனாமிக்கலா போட்டுடணும். ஏன்னா அடுத்த மேட்ச் இவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களா, இல்ல அடுத்த ஓவர் ரோஹித் சர்மா எனக்கு கொடுப்பாரா கோலி எனக்கு கொடுப்பாரான்ற எண்ணத்துல ஒருத்தர் வந்தாருன்னா அவரோட பெஸ்ட் போலிங் எப்படி போட முடியும் எனக்கு சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் 5-6 பேட்டர்ஸ் வந்து 1, 0, 2ன்னு மொபைல் போன் நம்பர் மாதிரி அவுட் ஆயிட்டு போயினே இருக்கலாம். 10 தடவை ட்ரை பண்ணுவீங்க, அவர் வந்துருவார், நல்லா ஆடுவார், கண்டிப்பா அடிப்பார் அப்படின்ற கான்பிடன்ஸ். ஒரு மேட்ச் முடிக்கிறீங்க அவருக்கு, ஓவர்சீஸ்ல எடுத்துன்னு போயிட்டு அதுக்கு முன்னாடி சீரீஸ் டிராப் பண்றீங்க, நடுவில் டிராப் பண்றீங்க, கொதறீங்க அவருடைய கேரியர். திடீர்னு ஒரு மேட்ச் அங்க போயிட்டு பிங்க் பால், எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் எல்லா சேலஞ்சஸ் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு அவருக்கு கொடுத்து போடுங்க 10 விக்கெட் எடுங்க. இப்ப 9 விக்கெட் தான் எடுத்தார் அவர் லாஸ்ட் டைம் ஒரு இன்னிங்ல. 10 எடுத்துருந்தா கண்டிப்பா அடுத்த மேட்ச் கொடுத்துருக்கலாம். இப்படி ஒரு அப்ரோச் ஒரு சாம்பியன் போலர் கிட்ட இப்படி காட்டுறது நியாயமா? எந்த கண்ட்ரியாவது இது ஃபர்ஸ்ட் பண்ணுமா? ஷேன்வானுக்கு ஆஸ்திரேலியா பண்ணிருப்பாங்களா, இல்ல முத்தியாமுருகனுக்கு ஸ்ரீலங்கா பண்ணுவாங்களா? கிடையவே கிடையாது. பேட்டர்ஸால எங்க வேணா எக்யூப் பண்ணிக்க முடியும், எவ்வளவு ஃபெயிலியர் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஸ்டாண்டர்ட் நீங்க ஒரு 5 மேட்ச் ஆட்டுவீங்க அப்படின்ற கேரண்டி பேட்டர்ஸுக்கு உண்டு. போலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களால இந்த பிச்சில் சரியா போட முடியாதுமா, அவரால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுமா, வயசாயிடுச்சுமா, ஃபிட்னஸ்மா, எல்லா யார்ட் ஸ்டிக்கும் போலருக்கு தான். இது என்ன நியாயம் இது? அது யாருக்கு? ஒரு சாம்பியன் போலருக்கு வந்து நம்ம ஒரு அசிங்கமான ட்ரீட்மெண்ட்.
ஸோ த்ரூ அவுட் த கெரியர் நீங்க கண்டிப்பாவே இன்டிஸ்பென்சபிள், மெயின் ஸ்டே நீங்க தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருப்போம். அவருடைய ரெக்கார்ட்ஸும் பயங்கர ஹையா போயிருக்கும். அதை விட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரி போலரை கையில வச்சுன்னு வித்த காமிச்சுனே இருந்தீங்க. நான் டிசைட் பண்ணாதான் ஒன்னு எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன்ற மாதிரி ஒண்ணு பண்ணிடல. கெரியர்ல கான்பிடன்ஸை குறைச்சாங்க. இது ரொம்ப அசிங்கம். சார் இதை பத்தி நம்ம வந்து இது ஒரு 100வது தடவை பேசுறோம்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 4 வருஷத்துல நம்ம ஒன்னா சேர்ந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க கேட்ட அதே கேள்விதான். ஒரு ஸ்ரீலங்கா எந்த ஸ்குவாட்ல வந்து முத்தையா முரளிதரனை எடுத்து, ஐ மீன் அவர் இன்ஜுரி எல்லாம் இல்லப்பா, நல்லா ஃபிட் ஆகுறாரு பாரு, அவர் ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணிட்டு நீ பிளேயிங் லெவன்ல கிடையாது, பெஞ்ச்ல உட்காருங்க. என்னைக்கு ஒரு முரளிதரன் ஸ்ரீலங்காவோ, ஷேன் வார்ன் ஆஸ்திரேலியாவோ, இல்ல ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்துட்டு ஒரு இங்கிலாண்டோ, மெக்ராத்த வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியாவோ எப்ப பண்ணிருப்பாங்கன்றது நமக்கு தெரியல. இது வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு மட்டும் ஏன் இது நடக்கும்? பிகாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்ஸ், டீமோட தி பெஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அனில் கும்ப்ளேக்கு அடுத்து இவர் தான் நம்ம இந்தியன் ஸ்பின்னர்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பவுலர்னே பாத்தீங்கன்னா. பட் ஏன் அது நடக்குது? தோனி இருந்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு அழகான ஒரு பேக்கிங் இருந்துச்சு. அவர் ஒரு சிஎஸ்கே பவுலரா இருந்தாரு, இந்தியாவுக்கு விளையாடினாரு. ஸோ தோனி அவர் மேல வச்ச நம்பிக்கை ஏன் விராட் கோலியோட கேப்டன்சி வந்து, நான் ஓப்பனாவே கேட்கிறேன், விராட் கோலியோட கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. மெயினா வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினை டிராப் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக யுஸ்வேந்திர சஹால உள்ள கொண்டு வருது. அந்த மாதிரி அவரோட ஆர்சிபி பவுலர் யுஸ்வேந்திர சஹால். லெட்ஸ் பி வெரி ஓப்பன், யுஸ்வேந்திர சஹாலுக்கு வாய்ப்பு நீங்க வந்து அமைதியா கிரிக்கெட் ஆடின்னு ஐயா ரமையா சிவையா அப்படின்னு சலங்கி வரா மாதிரி இப்படியே குனிஞ்சினே அடிமை பெண் எம்ஜிஆர் டைப் நீங்க காமா இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஒன்னும் பிரச்சனையே இருக்காது. நம்ம கொஞ்சம் அறிவோட கொஞ்சம் ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. டீம் மீட்டிங்ல, ஒரு டெசிஷன்ல, பேட்டிங் எடுக்கலாமா போலிங் எடுக்கலாமா, அப்புறம் ஃபீல்டுல நம்மளோட ஒப்பீனியன்ஸை சொல்ல ஆரம்பிச்சா அதை சில பேர் ஈகோவா எடுத்துப்பாங்க. இந்த பிரச்சனை தான் அஸ்வினுக்கு நடந்திருக்குன்றது என்னுடைய எண்ணம். ஐ மே பி ராங். அவர்கிட்டயே கேட்டதான் அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த ஈகோ ஹார்ட் இல்லாட்டா பாதி டூர்ல ஒருத்தர் திரும்பி வரவே மாட்டார். அவர் அந்த டைப் கிடையாது. ஒரு பிராக்டிஸ் செஷன்லயே என் பையன் சொல்லியிருக்கான், ஒரு 10-12 மணி நேரத்துக்கு கிரிக்கெட் ஆடுறதுல ரெடி. எந்த சாதாரண கிளப் கிரிக்கெட் ஆனா கூட போலிங் செஷன் கண்டிப்பா 2 ஹவர் போடுறேன், 3 ஹவர் போடுறேன், யார் வேணா ஆட்டம். அப்படி வந்து அப்சஸ்டா கிரிக்கெட்ல இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு பெரிய முக்கியமான சீரீஸ்ல சடனா அப்ரப்டா திரும்பி வராருன்னா இது வெறும் கிரிக்கெட் டிசிஷன் கிடையாது. இது வந்து நீங்க உட்காந்து கண்ணாடி முன்னாடி உட்காந்து ஒரு நாள் மார்னிங் பார்த்துருப்பாரு. நான் இமேஜினேஷன்ல சொல்றேன். என்னடா நம்ம வந்து சாம்பியன், இது வரைக்கும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் 500 விக்கெட்ல நெருங்கினதே கிடையாது நம்ம இந்தியால. நம்ம தான் லீடிங் போலர்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நான் லெவல்ல ஆடுவேனா மாட்டேனான்றது ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி யாருக்கு வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எப்படி கிரிக்கெட் ஆடுவீங்க நீங்க சொல்லுங்க? என்னால ஃப்ரீ ஆடவே முடியாது. இந்த எப்படியாவது இந்த ஓவர் 2 விக்கெட் எடுத்துருவேன் அப்படின்ற கான்பிடன்ஸ்ல இருந்து இந்த ஓவர் 4 எதுவும் கொடுக்காம ஒரு 2 ரன் கொடுத்தாதான் அடுத்த ஓவர் கிடைக்கும் அப்படின்றது உண்மையோ இல்லையோ அது வந்து பாக்குறதுக்கு அப்படித்தானே தெரியுது. அதனால அந்த சிச்சுவேஷனுக்கு கொண்டு விட்டாங்க. அவர் பண்ணிருக்கவே கூடாதுன்ற வின் ஸ்டைல் கொண்டு போயிருக்கணும் மேல. அப்புறம் அவரே டிசைட் பண்ணிருக்கணும், போறோம் எனக்கு ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஏஜ் ஆயின் இருக்கு, எனக்கு போறோம்னு சொல்லிட்டு அவர் போனோம். பட் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளினது நம்ம ரொம்ப ரொம்ப அசிங்கம். சோ விராட் கோலியோட கேப்டன்சில தான் இந்த விஷயம் மாறிச்சுன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? ஆமா, ஐ ஃபீல் we have already spoken about this. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆஸ் அ கிரிக்கெட்டர், ஆஸ் அ பேட்டர்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரீம் மரியாதை உண்டு விராட் கோலி மேல. பட் அவர் கேப்டன்சில தான் இவர் வந்து ரொம்ப லெவல் ஆடவே விடல. அது என்னன்னு கேட்டா இங்கிலாந்துல வந்து கிராசி கண்டிஷன்ஸ்ல அவருக்கு சூட் ஆகாது இதான் பேசினாங்க. யாருக்கு பேட்டருக்கு யாருக்கு கிராசி கண்டிஷன்ல சூட் ஆகுது சொல்லி சொல்லி ஸ்லிப்ல எடுத்துன்னு போறாங்களா எல்லாரையும். அது பட் ஆனா ஒண்ணு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இவர் கண்டிப்பா ஒரு ரெஸ்டோர் ஆயிடும் ஒரு ஃபார்ம் அப்படின்ற நம்பிக்கையில் தானே ஆடுறாங்க. ஒரு இமேஜ் என்னதான் விராட் கோலி ஃபார்ம்ல இருந்தாலும் இல்லைன்னாலும் போலருக்கு எப்பயாவது ஒரு கோலி விக்கெட் எடுத்துடணும், ஃபீல்டருக்கு ஸ்லெட்ஜிங் பண்ணினே இருக்கணும், இவர் எடுத்துட்டா போறோம். The moment we see Virat Kohli is back, the game is in our side அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்கு, ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர் அஸ்வின்ற நேமுக்கு இருக்குன்னு சொல்றேன். அஸ்வின் பேசுறீங்களோ இல்லையோ, அஸ்வின்ங்கிறது இன்னும் பாப்புலர் அமங் யங் கிரிக்கெட்டர்ஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சார் இப்போ கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போது இந்த நாட்டுல அவர் நல்லா விளையாடல, அந்த நாட்டுல நல்லா விளையாடல அப்படிங்கிறது வந்து வெறும் அஸ்வினுக்கு மட்டும் கிடையாது இல்லையா? எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்குமே சம் பீப்புள் வில் நாட் சூட். ஒரு நியூசிலாந்துல போனா எனக்கு விளையாட வராதுப்பா, எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா போனா விளையாட வராது அப்படின்ற விஷயம் வந்து எல்லா பேட்டர் எல்லா பவுலருக்கு இருக்குல்ல. அதை வச்சு எப்படி ரவிச்சந்திரன் அஸ்வினை இவங்க ஜட்ஜ் பண்ண முடியும்? ஆமா, நீங்க இப்ப லேட்டஸ்ட் என்ன பண்றாங்கிறது ஒரு கன்சிடரேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். நீங்க எல்லாருக்குமே கிரேட்டஸ்டோ இல்லையோ நீ லேட்டஸ்ட்னு பாக்குறாங்க. எந்த செலக்ஷன்லயுமே யார் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நியூசிலாந்து சீரிஸ் இங்க 3 உதப்பட்டோம்ல, கழுவி ஊத்தினாங்கல்ல நம்மள. அந்த சமயத்துல யார் போட்டது நல்லா போலிங்? 30 for 3 30 for 4 நியூசிலாந்து வருதுன்னா அது யார் காரணமா இருந்தாங்க? இவர் தானே.
ஸோ இது ரேவிங் ஃபார்ம்ல இருக்காருல்ல, அப்ப நீங்க அந்த சமயத்துல வந்து நீங்க விட்டுட்டு இப்ப லெவல் எடுக்கலன்னா நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஒருத்தருக்கு கான்பிடன்ஸை குறைச்சிட்டு எதிர் டீம் 11 பேருக்கும் கான்பிடன்ஸ் கொடுக்குறீங்க. அப்பா நமக்கு பிரச்சனை இல்லப்பா, அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல ஐயோ ஜாலி ஈஸியா ஆடலான்ற ஒரு இதை கொடுக்குறீங்க. இப்ப என்ன அங்க வந்து ஸ்ட்ரைட்டா பிங்க் பால்ல கொடுத்தீங்க அடிலைட்ல 1 for 50 ஒரு நேல்சன் எடுத்தாரு, அவ்வளவுதான் ஃபெயிலியர். இந்த மேட்ச் எடுக்க வேணாம். ஜடேஜா அஸ்வின் 2 பேருக்குமே இதை கொடுக்க கூடாதுன்ற 2 பேருமே பிஸ்டா. பட் அவங்களுடைய பெஸ்ட் அனாலிசிஸ் அங்க கிடையாது. அது எல்லாருக்கும் ஆகும். எந்த பேட்டர் எந்த கிரிக்கெட்டர் ஆரம்பத்துல இன்னி வரைக்கும் ஃபெயிலியரே பார்க்க மாட்டேங்குது யாரு சொல்லுங்க? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. வெஸ்ட் இண்டீஸ் எங்க இருக்காங்க? வேர்ல்ட் கப் சினாரியிலே காணும். 2 டைம் சாம்பியன் ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல. ஸோ எல்லாருக்குமே ஆகும். அது இந்த யாட்ஸ்டிக்ல அப்ளை பண்ணக்கூடாது சாம்பியன்ஸ். சார் சுனில் கவாஸ்கர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சீரீஸ் நடுவுல இந்த மாதிரி கிளம்பக்கூடாது. இப்ப இவர் கிளம்புறனால வந்துட்டு இவங்க ஒரு 15ல இருந்து 18 பேரை ஸ்குவாடுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு பிளேயர் நம்பர் குறையுது. இப்போ இந்த இடத்துல இவர் இப்படி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணனால இது ரொம்ப தப்பு. இப்படி நடுவுல திடீர்னு டீமை விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. 11ல கூட ஒரு பிளேயர் குறையுது, யாருன்னா அஸ்வின். அப்ப எதுக்கு எடுத்தீங்க? நம்பர் 1 போலர் அது குறையுது, டீம்ல இல்ல அதுக்கு ஸ்குவாட்லயே ஒன்று குறைஞ்சிட்டு போட்டோம், பரவாயில்ல. எப்படியோ ஒரு ஆட வைக்க போறீங்க. இதுல குறைஞ்சாங்க குறையல ரெகுலரா நீங்க ஆட வைக்கிறவங்கள டிராப் பண்ணாதான் இந்த பேச்செல்லாம் பேசணும். நீங்க தான் டிசைட் பண்ணி அவர் எடுக்கவே கூடாது. அப்ப அவர் 15லயோ 16லயோ குறைஞ்சா என்ன, ஒருத்தரா குறைஞ்சா என்ன, 11ல ஒருத்தரா குறைஞ்சா என்ன? ஆனா எனக்கு கவாஸ்கர் எனக்கு ஒரே ஒரு பதில் சொன்னான்னா நல்லா இருக்கும். என்னன்னா மெல்பர்ன்லயும் ஏதோ ஒரு மேட்ச்ல, ஐ டோன்ட் ரிமெம்பர் தி எக்ஸாக்ட் வென்யூ, இவரும் சேட்டன் சவானும் ஓப்பனிங், டெனிஸ் லிலி பால்ல இவருக்கு எல்பிடபிள்யூ கொடுத்துட்டாங்க. இவருக்கு அந்த டிசிஷன் ஒத்து வரல. அப்ப டிஆர்எஸ் எல்லாம் கிடையாது. அந்த எல்பிடபிள்யூ வந்து டெனிஸ் லிலி கத்தின கத்தல் ஸ்கிரீம்ல வந்து அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. அப்ப இவர் என்ன பண்ணும்? ஒண்ணு வாக் அவுட் பண்ணும், இல்ல சொல்லணும் அம்பையர் எதாவது சொல்லணும். சேட்டன் சவான் நான் ஸ்ட்ரைக்கர் கையை பிடிச்சி இழுத்து வா உள்ள போலாம், மேட்ச் ஆடவானான்ட்டு போனார். இது என்னது கரெக்ட்? அது இப்படிதான் பண்ணுவாங்களா இவ்வளவு ரிப்பீட்டட் கிரிக்கெட்? அப்படி பண்ணிட்டு அஸ்வின் பாதி சீரீஸ்ல போனது தப்புன்னு பேசுறது என்னதுன்னு எனக்கு புரியலையே. நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் 60 ஓவர் ஆடி 36 நாட் அவுட் அடிச்சோம். அதுக்கு நம்ம ஒரு ரீசன் சொன்னோம். அதுவும் வெங்கட்ராகவன் பாவம் மரியாதையா ஒத்துனாரு, ஏன்னா அன்னைக்கு அவர் தான் கேப்டன். சோ சவுத்துக்கு வரும்போது எல்லா நியாயமும் பேசுறீங்களே, நீங்க எல்லாம் என்ன நியாயமா இருந்தீங்க? எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் மக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா ஏதோ லேமேன் நம்ம எல்லாரும் பாக்குற மாதிரி நானும் பேசுறேன். இதுக்கு நீங்க ஒரு ரீசன் சொல்லிடுங்க. ஒரு ரன்னர் ஆயிடுச்சுன்னு நீங்க மேட்ச் பாதி மேட்ச்ல பாதி டூர்ல ஒருத்தர் போனதுக்கு நீங்க சொல்லுறீங்க, பாதி மேட்ச்ல நீங்க மேட்சை ஆட வேணாம்னு சொன்னீங்க. எப்படி சொன்னீங்க? அது ஞாபகம் இருக்கா? ஒரு குறும் படம் அப்படின்னு போட்டு காமிக்கலாமா நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு? தப்பு தானே? அப்ப நம்ம கரெக்டா நியாயமா என்ன நீங்க டெக்னிக்ல பேசுங்க. டெக்னிக், கோயிங் பேக் அண்ட் அக்ராஸ், பேக் டு கிரிக்கெட் ஆட தெரியல, இதெல்லாம் நீங்க பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்க ஜீனியஸ், நீங்க தாதா அதுல. பட் இது நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சிரிப்பு. எத்திக்ஸ் பத்தி மட்டும் நீங்க பேசாதீங்கன்னு சொல்றீங்க. சில எத்திக்ஸ், நீங்க மீதி எத்திக்ஸ் எல்லாம் பேசுங்க. நீங்க நீட்டா நடந்துக்கிறது, ஸ்டைலிஷா பேச, அதெல்லாம் ரைட்டு, ரெஸ்பெக்டோட பேச எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நடை நீங்க உங்களுடைய ஆட்டிடியூட்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஒண்ணு வெங்கட்ராமன் கேப்டன்சில் நடந்தது, ஒண்ணு நீங்க வந்து ரன்னர் தூயின் ஆயிஷன் போனது. கிரிக்கெட் ஆட வேணாம், கிளம்பி போயிடலாம், இங்க இருந்து ஏதாவது ஹெலிகாப்டர் வருதா பாரு, கிரவுண்ட்ல இருந்தே போயிடலாம் கிளம்பினீங்களா? அது எப்படி? ரைட். சோ கவாஸ்கர் ஒரு சைடு இருக்க, இப்போ நிறைய பேர் வந்து விஷ் பண்றாங்க ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்துட்டு, நீங்க ஒரு பெரிய லெஜெண்ட் சார், நீங்க இருந்தது இந்த கேம்ல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த என்னதான் அந்த விஷஸ் எல்லாம் அவ்வளவு வந்தாலுமே, அதெல்லாம் வந்து ஓவர்வெல்மிங்கா இருந்தாலுமே கூட ரவிச்சந்திரன் அஸ்வினோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் சார் இந்த நேரத்துல? அவர் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ரிட்டையர்மெண்டா இதை பார்க்க மாட்டார் இல்லையா? இல்ல, ரிலீவ்டா இருப்பாரு. நான் ஏன்னு சொல்றேன், இது வந்து இப்போ ஓவர் நைட் எடுத்த டிசிஷன் கிடையாது. நீங்க கடைசி 5 இயர்ஸ் இப்படித்தானே ட்ரீட் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க மென்டலியே இல்ல, இவங்களுக்கு ஏதோ ஒரு அவர்ஷன் இருக்குன்றது மைண்ட் உள்ள போயிடுச்சுன்னா இதெல்லாம் பெரிய ஷாக்காவே இருக்காது. இன்ஃபேக்ட் கிரேஸ்ஃபுல்லா அவரை வந்து சூப்பர் ஃபார்ம், ஒரு 600-700 விக்கெட் எடுத்துட்டு 5000-6000 ரன் அடிக்கிற ஸ்டேஜ்ல அவர் கிளம்பியிருந்தாருன்னா எல்லாமே ரொம்ப அழகா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. ஐயோன்ட்டு இப்பவும் பெரிய வேக்யூம். உங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர் கிடைப்பாங்க, திங்கிங் ஆஃப் ஸ்பின்னர் கிடைக்கும். கண்டிஷன்ஸ் ஆர் ஃபேவரிங் ஒன்லி த பேட்டர்ஸ் அப்படின்ட்டு கேரம் பால் போடலாமா, ரவுண்ட் த விக்கெட்ஸ் வந்து இப்படி போடலாமா, குறுக்க வந்து போடலாமா, திடீர்னு ஒரு கூகுளி போடலாமா. கிளென் பிலிப் சிங் அவுட் ஆனாரு ஒரு பாலுக்கு, அந்த மாதிரி பால், அந்த கேரம் பால் அவுட் ஆனாரு. அதெல்லாம் லைவ்ல வேற போலர் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி போலர்லாம், அந்த மாதிரி பால்லாம். ஸோ ரெப்பர்டார் இவ்வளவு இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு எங்கிட்ட இருக்கு. ஆர்மரியில இவ்வளவு இருக்கு. பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்றதுக்கு இருக்கிற ஒரு போலர் மாதிரி ஒரு போலர் கிடைக்கிறது கஷ்டம். அதுதான் தோனி மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் கிடைக்கிறது இன்னுமே கஷ்டமா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி. சோ அதை வந்து நம்ம போட்ட விட்டோம். என்ன அழகா கிரேஸ்ஃபுல்லா
நிம்மதியா நிறைய மேட்சஸ் கன்ஃபார்ம்டா ஆட வேண்டிய ஒரு பிளேயரை போய் ரோஹித் சர்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, த டீம் பேலன்ஸ் என்ன தேவைப்படுது, வாட் த டீம் நீட்ஸ், த கம்போசிஷன் வாட் த டீம் நீட்ஸ், அது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்ப நம்மள இவங்க இதுக்கப்புறம் ஸ்குவாட்ல இருந்து பிளேயிங் 11க்கு எடுக்கல அப்படின்னா தென் வை டு வி ஹேவ் டு பி ஹியர்னு அவர் அதை முடிவு எடுக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த டீம் பேலன்ஸ் என்ன தேவைப்படுது, டீம் இவரை ஏன் எடுக்கலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அதை முடிவு எடுக்கிறாருன்றாங்க. உண்மையாவே இந்த டீம் பேலன்ஸ்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒருத்தர் உட்கார வைக்கிறதுக்கு இந்த டீம் பேலன்ஸ்ல ஏன்னா இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த எனக்கு நீ சொல்லும் போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. எப்படின்னா, ஒரு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் ஒரு ஃபிளைட் எடுக்க போகும்போது ஒரு 5-6 பேசஞ்சர் எக்ஸ்ட்ரா இருக்கு, ஓவர்லோடா இருக்கு சார் ஃபிளைட், யாரை கீழே இறக்கலாம் ஒண்ணு பண்றேன் நான் இறங்கிக்கிறேன்னு பைலட் சொல்லுவாரா? பைலட் இறங்கிட்டேன் சார் நம்ம எல்லாம் போலாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாரு. ஏதோ கொஞ்சமான யோசிக்கணும். யாரு ஸ்பியரிட் ரன்னுல 1500 ரன் கூட அடிக்கலாம், 1500 for 7 கூட அடிக்கலாம். விக்கெட் ரெஸ்ட்ரிக்டட் 10 தான். அந்த 10 எடுக்கிறது யார் இருக்கான்னு பார்க்கும்போது அதுல டாப்ல ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இந்த யாட் ஸ்டிக் எல்லாம் அப்ளை பண்றதுலாம் பைத்தியகாரத்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரெயிட்டா நீ லெவல்ல இருக்க, உன் உருவத்தை பார்த்தாலே பயப்படுறாங்க சைக்கலாஜிக்கலான்றது தான் விஷயம். திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் ஆல்மோஸ்ட் இன் 80% ஆஃப் ஹிஸ் அப்பியரன்சஸ் டெஸ்ட்ல. நீ மீதிக்கு சொல்லுங்க, T20க்கு அவர் ஃபீல்டிங் ஃபாஸ்டா இல்ல, ஓடிஐக்கு இது சூட் ஆகாது, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. டெஸ்ட் மேட்சஸ் என்டியூரன்ஸ் ஸ்டே பண்றது, அந்த ஸ்டே பண்ணும்போது எதில் இருக்கிற போலருக்கு மேக்ஸிமம் பிரெயின்ஸ் இருந்து உங்களை ட்ரபிள் பண்ணினே இருந்தா அந்த போலரை பத்தி நீங்க எடுக்கிறதா எடுக்கலான்ற டாபிக்கே கிடையாது, நீங்க எடுத்துதான் ஆகணும். இப்ப பும்ரா யோசிப்பீங்களா? அத பும்ரா ஒரு 2 மேட்ச் விக்கெட் எடுக்காம இருக்காரு, நன் ஃபார் 30 இல்ல 1 for 14 போகுது பும்ராக்கு. அடுத்த மேட்ச் இல்ல பும்ரா கட்சி 2 மேட்ச் சரியில்லையே பண்ணும் இல்லையே, என்னென்ன பண்ணிருக்காரு பும்ரான்றது உங்களுக்கு தெரியும் இல்ல. ஒரு ஸ்லோவர் ஒண்ணும் இல்ல, கமின்ஸ் இறங்கி சுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஆடினு இருக்காரு. தேங்காய் உடச்சிருக்காரு, யார் சிராஜ் வாழும்போது தேங்காய் உடச்சிருக்காரு, அவர் இன்னும் வெள்ள அடிக்கிறாரு. அந்த சமயத்துல பும்ரா வரமாட்டாரான்னு காத்திருந்தா, வந்தாரு, ஓடி வந்து ஒரு ஸ்லோவர் ஒன்னு போட்டாரு கால் கிட்ட இப்படின்னு லோக்கல்ல விட்டு ராகுல் குடிச்சாரு. அதனால பிரெய்னியா போடுற ஒருத்தர் இருக்கும்போது இந்த யாட்ஸ்டிக் எல்லாம் விட்டுறணும். அவர் இப்படி இருக்காரு, அவர் ஃபாஸ்டஸ்ட் ஃபீல்டர் கிடையாது, அதெல்லாம் யோசிச்சுன்னே இருக்கக்கூடாது. பேட்டிங்ல அவர் என்ன அடிச்சாரு, உங்களுக்கு 1 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாருன்னா 150 ரன் சேவ் பண்ண மாதிரி டாப் 3 பேட்டர்ஸ் எடுத்துட்டா உங்களுக்கு 150 ரன்ஸ் பிளஸ் உங்க டீம். அப்படி யோசிக்கணும். ஏன்னா நேத்து இவரோட ரெக்கார்ட்ல எடுத்து படிச்சு பார்த்துருந்தேன், இந்த மனுஷன் இவங்க ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு இந்த ரெக்கார்டை எடுத்து படிச்சு பார்க்கும்போது பார்த்தா இவரை விட அதிகமா இந்த மாதிரி மிஸ் பண்ணாம ஒவ்வொரு ஹோம் டெஸ்ட் மேட்சும் விளையாடுறது யாரு அப்படின்னா அலஸ்டர் குக். அந்த அலஸ்டர் குக் அடுத்தபடியா இவர்தான். நான் வந்து வெங்கட்ராகவன் ஜீனியஸ் ஆஃப் ஸ்பின்னர், ஜீனியஸ் ஆஸ் அ கேப்டன், அவர் கீழே ஆடிருக்கேன், அவரோட எல்லாம் ஆடிருக்கேன். அவரோட ட்ரைட்ஸ்ல பல ட்ரைட்ஸ் இங்க விட்டு பாக்குறேன். இந்த டிசிப்ளின் அவர் வந்து ஹாஃப் ஷர்ட் போட்ட ஆடி நான் பார்த்துக்கிட்டு வெங்கட்ராகவன் எப்பவுமே ஃபுல்லு 3/4 மட்டி விட்டுருப்பாரு, ஃபுல் போட்டு எப்பவுமே ஃபுல் தான். அப்புறம் ட்ரிங்க்ஸ் இன்டர்வல்ல வெயில் 107 டிகிரி இருக்கும் செப்பாக்குல, எல்லாரும் ட்ரிங்க்ஸுக்கு போவாங்கல்ல, லெகம் பேசிட்டு இருப்பாரு, ட்ரிங்க்ஸுக்கு எல்லாம் போக மாட்டாரு. இந்த மாதிரி டெடிகேஷன் ஃபீல்ட்ல பாத்துருக்கீங்களா? அதுல ஒரு 80% இவருக்கு இருக்கு. ஓகே, அஸ்வினுக்கு இருக்கு. அதனால நான் சொல்றேன், டோட்டலி இன்டு த கேம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த யாட்சிக்லாம் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. நீங்க KL ராகுலுக்கு அஸ்வினுக்கு எல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுக்க மாட்டாங்க. அது என்னன்னா, இதே நார்த்லயோ பாம்பேலயோ அந்த கிரிக்கெட் இருந்தாங்கன்னா இன்னும் சான்ஸ் இல்லப்பா, அவர் கண்டிப்பா அடிப்பார், அடுத்த மேட்ச் அடிப்பாரு, வேணா பாருங்களேன் அப்படிங்கிறது அங்க தியரி. நம்ம சவுத்ல இருந்து வரவங்களுக்கு போனமே சரியா ஆகலப்பா அவரு, இதுதான் டிஃபரன்ஸ். இதேதான் மீட்டிங்ல சவுத்தா இருந்தா அப்படி சவுத் பக்கமா கீழே தள்ளு, நார்த் பாம்பே கொஞ்சம் மேலேயே தள்ளினு, இதுதான் என்ன ஆட்டிடியூட். நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரோட ஃபியூச்சர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆஃப்டர் திஸ் இன்டர்நேஷனல் கரியர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இஸ் பேக் டு CSK ஆல்சோ வித் தோனி. ஆமா, ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய ஃபியூச்சர் நீங்க பார்க்கும்போது நிறைய பிரெயின் ஒர்க் நிறைய, and he is able to tweak the action and style of bowling of lot of bowlers. For example, என்னுடைய சன் ராக்கியோடைய ரன் அப் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி பவர் பிளேலயே போடுற மிஸ்ட்ரி ஸ்பின்ல ஸ்விங்கோட போடுற மாதிரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விஷயம் நுவான்சஸ் தெரிஞ்சாதான் சொல்லி தர முடியும். ஸோ he started him and he has improved his bowling multifold. இப்போ அந்த அட்வைஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் லீக்ல போடுற போலிங் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது நீ என்ன போட்டேன்னு திரும்பி கேட்கறாரு. அந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட்டருக்கு இவ்வளவு கீனா இருக்காருன்னா அப்ப எத்தனை ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு அஸ்வின்ஸ் அவர் கிரியேட் பண்ணுவாருன்றது யோசிச்சு பாருங்க. அவரால் முடியும். டெஃபினட்டா அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் 1-2 பேர் அவர் கிரியேட் பண்ணுவாருன்றது என்னுடைய எண்ணம். CSKலயும் அவருடைய பெஸ்ட் நம்ம பார்க்கலாம். டெஃபினட்டா இந்தியன் டீம் will miss him when it comes to taking wickets, crucial 40 to win opponent டெஸ்ட் மேட்ச்ல 3 wickets to go அப்படின்ட்டுலாம் இருக்கிறச்சே மெத்தடிக்கல் போலிங் போட முடியாது, மூளை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது பயங்கரமா மிஸ் பண்ணுவாங்க அஸ்வின்.
ரைட். ஓகே சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் இன் திஸ் வீடியோ. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்டால்வார்ட் ரிட்டையர் ஆயிருக்கிறத பத்தி பேசினதுல உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு சந்தோஷம். அவர்கிட்ட பேசுனீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டுட்டு சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம். கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு தனி ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ண போறேன் அவர்கிட்ட. காஃபி வித் ஆஃபி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கம்ப்ளீட்டா ஹிஸ்டரி கேட்க போறேன், உண்மைகளை கேட்க போறேன். உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரா பார்ப்போம். வெரி குட் லக் டு அஸ்வின். சூப்பர் டூப்பர் சக்சஸுக்கு வாழ்த்துக்கள். எஸ். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.